இங்கே எப்படி சார் கால் பண்ணுவாங்க? கிளாஸ் நேம் டாட் ஸ்டாட்டிக் வேரியபிள். தட்ஸ் ஆல். ஒரே ஒரு சின்டாக்ஸ் தான். ஸோ சின்டாக்ஸ் ஃபார் சின்டாக்ஸ்னா என்ன? இட்ஸ் அ ஃபார்முலா. சின்டாக்ஸ் லைக் அ ஃபார்முலா for how to access non-static or instance variable. Okay, ஆனா இங்க பாருங்க, how to access static variable. இதோட syntax இதுதான். அப்போ இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்க, now entering it here itself. ஃபார்முலா பார்த்துங்க. நம்ம இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, I is a static variable. So before part I should mention the class. This is the syntax. நானே சொல்லிட்டேன் ஐங்கிறது ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள்னு. அப்போ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக என்ன தான் வந்திருக்கணும்? கிளாஸ் நேம் தான் இருக்கணும். ஓகே, குட். இங்கே கிளாஸ் நேம் வந்து டெஸ்ட்டு, அண்ட் தென் ஹியர் ஐ புட் static variable name like I. Here also I put class name, as well as here I put static variable name. Okay, good. So here displayed I and J static variable values like 1 2 ரெண்டுமே இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். எது யூஸ் பண்ணாமல் நம்ம பண்ணியிருக்கோம்? ஆப்ஜெக்டே பயன்படுத்தலைங்க. டேரெக்டாக கிளாஸ் மூலியமாகவே அந்த I _ J இது ரெண்டையுமே நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். இதில் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், சார் இந்த டெஸ்ட்டுங்கிற ஒரு கிளாஸை யூஸ் பண்ணாமல் நான் இந்த மாதிரி ஐ மட்டும் கொடுக்க முடியுமா சார்? கொடுக்க முடியாது. See here, error will occur. எரர் வந்துருச்சு பாருங்க. This is indicate for local variable. ஸோ இந்த மாதிரி நம்மளால் பயன்படுத்த முடியாது. ஸோ பிகாஸ் ஆஃப் that only here I put static variable before part has. So here I put static variable before class name. Static variable க்கு முன்னாடி நான் class name அதனால தான் கொடுத்திருக்கேன். So I can access static variable without object. சரியா? இப்போ அடுத்து பாருங்க. Here I try to access class variable. சார் மேலே என்ன சார் சின்டாக்ஸ் கொடுத்துருக்கீங்க? ஆப்ஜெக்ட் நேம் டாட் நான் ஸ்டாட்டிக் வேரியபிள்னு கொடுத்துருக்கீங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம ஆப்ஜெக்டே கொடுக்கலையே சார். பிகாஸ் திஸ் கிளாஸ் வேரியபிள் டிக்ளேர்ட் இன் கரண்ட் கிளாஸ். கரண்ட் கிளாஸுக்குள்ளாரையே கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வீட்டுக்குள்ளாரே இருக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து எங்கே இருக்கோம்? ஸ்டோர் ரூமில் இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸ்டோர் ரூமில் இருந்துட்டு கிச்சனுக்கு போகிறதுக்கு ஃப்ளைட் பிடிப்போமா? ஃப்ளைட் பிடிக்க மாட்டோம். ஸ்டோர் ரூமில் இருந்துட்டு இப்போ வந்து நான் வந்து ஒரு ஹாலுக்கு வரணும், ட்ரெயின் பிடிப்போமா? ட்ரெயின்லாம் நம்ம வந்து இப்போ என்னோடய ஹாலுக்கு போனோம்னா ட்ரெயினில் தான் போகணும் அப்படின்னு சொன்னோம்னா அது எப்படி ஃபூலிஷாக இருக்குமோ அதே மாதிரி தாங்க. டோன்ட் மேக் ஆப்ஜெக்ட் when are you call current class contain instance variable. கரண்ட் கிளாஸுக்குள்ளார இருக்கிற ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நோ நீட் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் தேவை இல்லை. ஸோ எங்கே சார் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிங்க? ஹியர் ஐ கிரியேட்டட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஹெல்ப்ஸ் டு மேக் எ கிளாஸ் வேரியபிள் வித் ஹெல்ப் ஆஃப் செல்ஃப் டாட். செல்ஃப் டாட்டின் உதவியுடன் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஒரு கிளாஸ் வேரியபிளை கிரியேட் பண்ண பயன்படுகிறது. அப்போ இந்த இடத்துல நான் x and y கிரியேட் பண்ணிட்டேன். ஹியர் ஐ ட்ரை டு ஆக்சஸ் தட் கிளாஸ் வேரியபிள் வித்தவுட் ஆப்ஜெக்ட் சின்ஸ் திஸ் கிளாஸ் வேரியபிள் ஃபவுண்ட் இன் சேம் கிளாஸ். ஒரே கிளாஸ்குள்ளார தாங்க இருக்கு. அதுக்கெல்லாம் நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. Can access that class that non-static class that non-static variable without object since declaration part and accessing part both are found in same class. நான் கிரியேட் பண்ணின பார்ட்டும் அதை பயன்படுத்த போகிற பார்ட்டும் ஒரே கிளாஸுக்குள் இருப்பதால் நான்
ஆப்ஜெக்ட் என்ற ஒன்றை சார்ந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. சரி, now I finished class declaration part and class definition part. ரெண்டுமே முடிச்சிட்டேன். So this is called as class declaration part. These are called as class definition part. Now entering into the main module. Main block க்கு வரோம். இப்போ நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படினீங்கன்னா, here I try to make one object with the help of object declaration part. Object declaration part invoke or operate a constructor. Yes, true. Object எப்போ எங்கே கிரியேட் பண்றோமோ அந்த ஆப்ஜெக்ட் கிரியேஷன் பார்ட் தான் எதை கால் பண்ணோம், கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணோம். அப்போ இங்க பாருங்க, here I declare a object. அது எப்படி சார் ஆப்ஜெக்ட்னு சொல்றீங்க? class name with open and close bracket occurred then that kind of element called as object declaration part. class name ஓட ஒரு open bracket close bracket வந்ததெனில் அந்த அது வந்து என்ன பண்ணுதுன்னா, here that we are make a one object, ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். சரி சார், இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளார ஏதாவது வேல்யூ கொடுத்துருக்கோமா, 1 2 அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்கோமா? இல்லை, here I am not pass any one values. So this is called as the default constructor. இந்த இது அப்படியே நேராக இங்கே மேலே போயிருக்குங்க. சாரி, ஃபஸ்ட்டு இங்கே போயிடும். cursor entering into here itself. next cursor entering into here itself. ஓகே சார், இங்கே மேலே போனதுக்கப்புறம் இந்த பார்ட் பார்க்காதா? எஸ், இந்த பார்ட் பார்க்கும். இந்த பார்ட் அசைன் பண்ணதுக்கப்புறம் தான் entering into here itself. ஸோ இந்த பார்ட்டுக்கு போனோன்னா இங்கே பாருங்கள், இதில் வந்து here I declare a constructor, here I define a constructor, here I try to call a constructor by object declaration part. Object declaration part மூலியமாக நான் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணுறேன், கன்ஸ்ட்ரக்டரை கிரியேட் பண்ணியிருக்கேன், கன்ஸ்ட்ரக்டரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டெஃபினேஷன் பார்ட்டில் here I try to make the class variables x and y. அப்போது இந்த ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பார்ட்லேயே எல்லாமே முடிஞ்சிடும். எக்ஸு ஒய் கிரியேட் ஆகிடுச்சு. சரி சார், நான் இப்போ இந்த ஒர்க் ஆச்சுல்ல, இதை கொண்டு போய் நான் ஒரு பிளேஸில் ஸ்டோர் பண்ணணும். ஐ வாண்ட் ஸ்டோர்ட் இன் சம் ஒன் மெமரி. அந்த மெமரியோட நேம் தான் OBJT. இந்த OBJT இப்போ என்னன்னு சொல்லிடுவாங்க, ஆப்ஜெக்ட். என்ன ஆப்ஜெக்ட்? பெர்மனன்ட் ஆப்ஜெக்ட். பிகாஸ் OBJTன்னு சொல்கிறீங்க இல்லையா, இது வந்து பெர்மனன்ட் ஆப்ஜெக்ட். சார், அப்போ டெம்பரரி ஆப்ஜெக்ட் எப்படி இருக்கும்? லைக் திஸ். பிகாஸ் ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பார்ட் பிஃபோர் ஆப்ஜெக்ட் டிக்ளரேஷன் பார்ட் பிஃபோர் மிஸ்ஸிங் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இந்த மாதிரி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் வரலைங்க. assignment operator missing in front of object declaration part, then that kind of object called as temporary object. Object declaration part before has a assignment operator, then that kind of object called as permanent object. சரிங்க, இங்கே ஒரு permanent object கிரியேட் பண்ணிட்டேன். அந்த permanent object மூலியமாக நான் வந்து x and y class variables கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, குட். இப்போ அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னீங்கன்னா, here I try to access method. இங்கே இருக்குல்லையா, இந்த ரிசல்ட்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குல்ல, இதை நான் வந்து கால் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கர்சர் உள்ளார என்ட்ரு ஆகிருக்கும், நெக்ஸ்ட் கர்சர் என்ட்ரிங் இன்ட்டு ஹியர் இட் செல்ஃப், நெக்ஸ்ட் கர்சர் என்ட்ரிங் இன்ட்டு ஹியர் இட் செல்ஃப். இந்த பார்ட் மட்டும் ஒன்லி ஒன் டைம் தாங்க பார்ட் ஒர்க் ஆகும். சார், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல சார் அப்படின்னீங்கன்னா, நான் ஏற்கனவே என்ன சொன்னோம், ஹியர் ஐ டிக்ளேர் ஏ ஆப்ஜெக்ட். அப்போது டிக்ளேர் பண்ணும்போது கிளாஸ்குள்ளார என்ட்ரு ஆகிருக்கும். இந்த பார்ட் ஃபஸ்ட்டு டைம்ஸ் மட்டும் ஒர்க் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் டைம் தீஸ் பார்ட்ஸ் ஆர் ஒர்க்டு. இப்போ இங்கே பாருங்கள், நான் ரிசல்ட்டுன்னு கால் பண்ணும்போது cursor directly entering into here itself. இந்த இடத்துக்கு